இந்த வீடியோவில் ஏன் சில சேனல்ஸ் கம்மியாக சம்பாதிக்கும்ன்றதை நான் சொல்ல போகிறேங்க. ஏன் சில சேனல்ஸ் சம்பாதிக்கவே முடியாது அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன். ஏன் சில சேனல்ஸை டெலீட் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரம் டெலீட் பண்ணிவிட்டு புது சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன். ஏன் சில சேனல்ஸை நீங்கள் ஆரம்பிக்கவே கூடாது அப்படின்ற விவரங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஒரு சேனல் நான் சொல்லும்போது இது எனக்கானது இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சேனல் பற்றி பேசும்போது அதில் நான் டைட்டில் சொல்லலாம், இல்லை தம்ப்நெயில் சொல்லலாம், காப்பிரைட் பற்றி சொல்லலாம், ஏன் இந்த சேனல் ஆரம்பிக்கக்கூடாது, மானிட்டைசேஷன், இது மாதிரி பல்வேறு விஷயங்களை நான் பேசுவேன். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இப்படி நீங்கள் ஒரு சேனலை டெலீட் பண்ணணும், இல்லை இந்த சேனலில் வருமானம் வராதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஒரு யூடியூப் கோச்சாக இருக்கேங்க. அதாவது இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நான் 9 சேனலாக நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். அதில் பல சேனல்ஸ் நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் பலருடைய இன்டர்வியூன்றது ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. இந்த வீடியோ முடிச்சுட்டு கூட நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். வரிசையாக எனக்கு இன்டர்வியூ கொடுத்தவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே வரும். அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க ஜாயின் பண்ணாங்க. 3500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. வெறும் 9 வீடியோ போட்டு. அவங்களுடைய இன்டர்வியூவும் சூன் இந்த சேனல்லேருந்து வரும். இந்த இன்டர்வியூஸ் பார்க்காதவங்க ஃபஸ்ட் கமெண்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆத்தென்டிக்கான யூடியூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும், வாரம் வாரம் சனி ஞாயிறு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய இந்த ராஜவித்யாலயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜவித்யாலயோட நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆவரேஜ் யூடியூபருடைய மனநிலையை மாற்றுறது, ஆர்டினரி யூடியூபரை எக்ஸ்ட்ராடினரி யூடியூபராக மாற்றுறது, லோ இன்கம் யூடியூபரை ஹை இன்கம் யூடியூபராக மாற்றுறது. அது எப்படி மாற்றலாம்னா, அவங்களுடைய மனநிலையை மாற்றலாம். இப்போ அவங்க என்ன மனநிலையோடு இருக்காங்கன்னா, 1000 வியூஸ் போயிடுச்சு, இதுக்கு 23 ரூபா 50 பைசா வந்துருச்சு நம்மளுக்கு வருமானம் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அப்படி நினைக்காதீங்க. அது 1000 வியூஸ் இல்லை, 1000 நபர்களை நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க, 1000 வாய்ப்புகள் உங்களுக்கு வந்திருக்கு. 1000 பேர்கிட்ட நீங்கள் எவ்வளவு விற்கலாம்? 25 ரூபா தான் உங்களுடைய கணக்கா? எவ்வளவு விற்கலாம், எத்தனை முறை விற்கலாம், அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க பிருந்தான்னு சாரீ சேனல் வச்சுருக்காங்க. 1000 வியூஸ் போச்சுன்னா ஒரு 40-50 பேர் சாரீ வாங்குகிறாங்க. அப்போ அந்த சாரீஸில் எவ்வளோ லாபம் கிடைக்கும்? இது மாதிரி என்னுடைய பல கிளைண்ட்ஸ் இருக்காங்க. பார்க்காதவங்க ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ முதல் சேனல் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதன் கௌரி சேனல். என்னங்க, மதன் கௌரிக்கிட்ட நிறையா வியூஸ் இருக்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, அவர் பிரபலமான ஆள் தானே, அவரை மாதிரி ஏன் சேனல் ஆரம்பிக்க வேணான்னு சொல்கிறீங்க? அவர் மேலே உங்களுக்கு ஏதாவது வெறுப்பு இருக்கா அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க. அதாவது அவர் ஆரம்பித்த காலகட்டம்ன்றது வேறங்க. இப்போ மதன் கௌரிக்கிட்ட என்ன பர்சனல் பிராண்ட் இருக்குது? விக்கிபீடியா பார்த்து அப்படியே சொல்லுவார். இப்போ இவருடைய சேனல் பாருங்களேன், திருச்செந்தூர் பற்றி போட்டிருக்காரு. இப்போ இந்த கேரளாவில் அந்த டெத்து சென்டென்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அந்த இஷ்யூ பற்றி போட்டிருக்காரு. தமிழக வெற்றி கழகம், அடுத்து யுவன் சங்கர் ராஜாவோட இன்டர்வியூ, அப்புறம் பார்த்திங்கன்னா சைஃப் அலி கான் பற்றி போட்டிருக்காப்புல ஒரு 2 வீடியோ. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ இவர் சைஃப் அலி கான் வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் ரிசோர்ஸ்லாம் பார்த்து அவர் எடுத்தாரா? அப்படி கிடையாது. ஒரு டெஸ்க்லேயே உட்காந்துக்கிட்டு எது ட்ரெண்டிங்காக போகுது, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ போகுதா, இல்லை அஜித்குமார் இஷ்யூ போகுதா, அதை ஒரு 4 வீடியோ பார்க்க வேண்டியது, ஒரு 4 பிளாக் போஸ்ட் படிக்க வேண்டியது, ட்விட்டர் பார்க்க வேண்டியது, அதை வச்சு ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி வீடியோவை மேக் பண்ணுறாரு. அவர் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் கிடையாது. இப்போ ஒரு விஷயத்தை பற்றி அவர் எதை கொடுத்தாலும் பேசுவார். இப்போ ட்ரம்ப்பை பற்றி பேசணுன்னா கூட பேசுவார், கமலா ஹாரிஸ் பற்றி பேசணுன்னாலும் பேசுவார். அவர் ஒரு டிவி ப்ரெசென்டர் மாதிரி. இப்போ எப்படி விஜய் டிவியில் டிடி இருக்காங்க, மாக்காப்பா ஆனந்த் இருக்காங்க. அவங்க சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஒரு ஷோவை கொடுத்தாங்கன்னா அழகாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க.
அதை வந்து எத்தனை பேர் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்றது எனக்கு தெரியல. இப்போ வந்து மோட்டிவேஷ்னலாக பேசுகிறவங்களுக்கும் உண்மையிலேயே செயல்படுறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்னால், இப்போ சில பேர் வந்து கோபிநாத், ஈரோடு மகேஷ், இந்த மாதிரி எதுகை மோனையோடு பேசினா, இப்போ பிரவீனா, சுல்தானா, அவங்க சமுதாயத்தில் ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு மேடை அலங்காரத்துக்காக நல்லா பேசுவாங்களே தவிர அவங்களால எந்த ஒரு பயனுமே கிடையாது. சரிங்க, எந்த ஒரு பயனும் இல்லைன்னா என்ன, நம்ம வந்து வியூஸை கெயின் பண்ணிவிட்டு காசு சம்பாதிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முந்தி இது வந்து ஒர்க் அவுட் ஆச்சுங்க. இப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ வந்து கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா வதன்னு, சவச்சவன்னு, கொசன்னு, சரிங்களா, கசன்னு யூடியூபர்ஸ் வந்து வந்துட்டாங்க. திரும்புகிற பக்கம் ஃபுல்லாமே 4 சேனல் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாருமே இவரை மாதிரி தான் ட்ரை பண்ணுறாங்க. சரிங்களா, அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ண வேணாம். நீங்கள் ஏதோ ஒரு உங்களுடைய தொழில், சரிங்களா, அந்த தொழிலை வந்து யூடியூப்பில் கொண்டு வாங்க. இப்போ வந்து சைஃப் அலி கான் பற்றி பார்க்குறவங்க, பாலிவுட் நியூஸ் பற்றி பார்க்குறவங்க அஜித்குமாரை பற்றி பார்க்க மாட்டாங்க. அடுத்து கேரளா இஷ்யூ பற்றி பார்க்க மாட்டாங்க. இப்போ எதற்காக இப்போ இவருடைய சேனல் மட்டும் போகுதுன்னா, இவரை பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, அடுத்த சேனல் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரோல் சேனலுங்க. அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீயானா ட்ரோல், இல்லை விஜய் ட்ரோல், அஜித் ட்ரோல். இந்த ட்ரோல் பண்ணுறதுக்காகவே பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்களே, ஃபேமஸான ஆட்கள், அவங்களை ட்ரோல் பண்ணுறதுக்காகவே டிக்டாக் ட்ரோல், இன்ஸ்டாகிராம் ட்ரோல், இந்த மாதிரி. இப்போ இந்த சேனல் பாருங்களேன், கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறாங்க. இப்போ பாருங்கள், 2 மணி நேரத்துக்கு ஒருக்க, 11 மணி நேரத்துக்கு ஒருக்க, 16 மணி நேரத்துக்கு ஒருக்க. இப்போ இதனால் இவங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வரும், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். இப்போ எப்படி போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு தெரியல யூடியூப் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணுவாங்க, சும்மா எதையாவது ட்ரோல் பண்ணி போடுவாங்க. யூடியூப் பற்றி தெரிஞ்சோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சேனலை டெலீட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை பார்த்துட்டு இதில் வியூஸ் போதில், இதை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறீங்க. இதனால் வியூஸ் வருமானமும் இல்லை, அவங்களுக்கான வருமானமும் இல்லை, நேர விரயம்தான். இன்னொன்று என்னென்னா, இவங்களுக்காக பேரை க்ரியேட் பண்ண முடியாது. யாரோ ஒரு ஆளுக்கு பேர் கிடச்சிருக்கும் இல்லையா, அவங்களுக்கு இவங்க வந்து இன்னமும் ஃபேமை தான் கொண்டு வராங்க. இது மட்டும் கிடையாது. அடுத்த சேனல் பாருங்களேன், ஒரு ஃபேன் சேனல். இப்போ சூர்யா, ஜோதிகா, இல்லை வந்து பிக் பாஸில் போனவங்களுக்கு ஆனால் ஒரு சேனல், இந்த மாதிரி சேனல்ஸ்லாம். இப்போ வந்து ரஜினிகாந்த் பற்றி ஒரு சேனல், 23,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. 377 வீடியோஸ் வந்து இந்த யூடியூப் ஓனர் வந்து போட்டிருக்காரு, இந்த சேனல் ஓனர். இப்போ பாருங்களேன், கொஞ்ச நாள் கழித்து ஃபீல் பண்ணுவார், நமக்காக ஒரு பேரை சம்பாரிச்சிருக்கலாம், நம்ம வந்து ரஜினிகாந்துக்காக ஒரு பேரை சம்பாரித்து நம்மளுடைய நேரத்தையும் இன்டர்நெட்டையும் பணத்தையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு அவர் வந்து ஒரு நாள் அவருக்கு வந்து புரிய வரும். சரிங்களா, இப்போ அடுத்த சேனல் பார்க்கலாம். இந்த மாதிரி vlog சேனலுங்க. vlog சேனல் பாருங்களேன், அதாவது 560 வீடியோ போட்டிருக்காங்க. எல்லாமே கலந்து கட்டி என்னென்னலாம் உங்களுக்கு தோணுதோ, இப்போ பாருங்கள், சமையல், அப்புறம் விலாகு, அப்புறம் வந்து சாரீஸு, அப்புறம் குர்த்தீஸு, அப்புறம் வந்து என்னை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்க, அப்புறம் வந்து குக்கிங்கு, இந்த மாதிரி. இப்போ வந்து தீபாவளி ஆன்லைன் ஷாப்பிங்கு, இது மாதிரி அவங்களுக்கு என்ன தோணுதோ போடுவாங்க. அதில் ஒரு இது இருக்காது, ஒரு கோல் இருக்காது, ஒரு லட்சியம் இருக்காது. அதாவது ஒரு பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காகவே. அதாவது நான் இப்போ வந்து ஒரு சேனல் மட்டும் சொல்லலைங்க, இந்த மாதிரியே ஒரு கோடி சேனல்ஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. அடுத்த சேனல் பாருங்களேன், ரங்கோலி சேனல். இப்போ நீங்கள் கேட்கலாம், ரங்கோலி சேனல்லாம் லட்சக்கணக்காக வியூஸ் போகுது, ஒரே நாளில் 30,000 40,000லாம் போகுது, லாங்குவேஜ் பேரியர்லாம் இருக்காது, நிறையா போதேங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. இதுதான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்படி நிறையா வியூஸ் போகும்போது நிறையா சேனல்ஸ் க்ரியேட் ஆகுது. அதாவது ரங்கோலி வியூவர்ஸை விட ரங்கோலி சேனல் வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேருக்கு அதில் பேஷன் இல்லை, அதில் காசு வருமேன்றதுக்காக ஒரு நோட்டும் பேனாவை எடுத்துகிட்டு வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது, அந்த ஒரு நீஷுன்றது ரொம்ப காம்படிட்டிவ் நீஷ் ஆயிடுது. அதில் போக போக உங்களால் வந்து வியூஸை கொண்டு வர முடியாது, வியூஸ்லேருந்து வர வருமானமே கம்மியாயிடுது. இதில் நீங்கள் யூடியூப்புக்கு வெளியிலையும் சம்பாதிக்க முடியாது. அடுத்த சேனல் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏஐ மூலிமா உருவாக்கப்படக்கூடிய சேனல்ஸ். இப்போ பாருங்களேன், ஒரு ஷார்ட்ஸில் போட்டுட்டு
அதில் எந்த ஒரு வேல்யூ அடிஷனும் பண்ணாமல் ஒரு லோ எஃபோர்ட்டாக பண்ணுறாங்க. இப்போ ஏஐ யூஸ் பண்ணி நல்லா சேனல்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதை வந்து நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் சொல்கிறேன். அதை பற்றி போடணும்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து லோ எஃபோர்ட்டுங்க. இந்த வீடியோவில் வந்து என்ன மாதிரி சேனல்ஸ்லாம் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜீசஸ் மாதிரி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிட்டு அதில் என்ன ஒரு வேல்யூ எடிஷனும் கிடையாது. சும்மா ஜீசஸ் படத்தை போட்டோம்னா நம்மளுக்கு வியூஸ் வரும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக ஒரு சாங்கை போட்டுட்டு ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. இப்போ இதனால் அந்த வியூஸ்க்காக வர அமௌண்ட்டு தான் வருமே தவிர அதற்கு வெளியில் அவங்களால சம்பாதிக்க முடியாது. ஒரு 5 வருஷம் இதை பண்ணுறாங்க. 6வது வருஷம் நம்ம ஏதாவது புதுசாக பண்ணணும்னு நினச்சா இவங்களால முடியாது. அடுத்த சேனல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மியூசிக்கை காப்பி பண்ணி அவங்களுடைய சேனலில் வந்து போட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாமே என்னுடைய சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. சேனலுக்குள்ளே போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது சாமி சாங்ஸாக நம்ம டவுன்லோட் பண்ணி போட்டுடலாம். இப்போ கந்த சஷ்டி கவசம் இல்லை ஒரு படத்தில், இப்போ ஒரு தமிழ் படத்தில் ஒரு சாங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முருகன் சாங் இருக்குன்னா அந்த சாங்கை காப்பி பண்ணி போட்டு மனதை கொள்ளையடிக்கும் முருகன் பாடல்கள் அப்படின்னு போட்டுடுறாங்க. இவங்க வந்து என்னுடைய வீடியோஸில் வந்து கமெண்ட்டும் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து வியூஸ் வரல அப்படின்றாங்க. இவங்களுக்கு வந்து நம்ம சொல்லவும் முடியல. அந்த ஒரு கமெண்ட்டில் எவ்வளோ டைப் பண்ண முடியும்? அதை வந்து அவங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, இல்லை மற்றவங்களாம் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து ஆர்கியூ தான் பண்ணுவாங்க. அதனால தான் நான் ஒரு வீடியோவே பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு 4-5 சேனல்ஸ்லேருந்து காப்பி பண்ணி நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சேனல்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் வரும், கிளைம் வரலாம், ஸ்ட்ரைக் வரலாம், உங்களுடைய சேனலே காலி ஆகலாம். அடுத்த சேனல் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நிறையா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும், அதை வந்து சிந்திக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருக்க குழந்தைங்கள வச்சுட்டு நீ இந்த மாதிரி பண்ணுப்பா, இல்லை ஒரு ரைம் சொல்லு பாப்பா, இல்லை நீ வந்து ஒரு திருக்குறள் சொல்லு பாப்பா அப்படின்னு சொல்ல வச்சுட்டு அதை வந்து இவங்க வீடியோவை மேக் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிருமா, அதோட அந்த சேனலை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இல்லை அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்த சேனல் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் சேனல் தான். இப்போ நீங்கள் கேட்கலாம், பசங்கள்லாம் கார்ட்டூன் பார்க்குறாங்கல்ல, சின்ன சின்ன பசங்கள்லாம், அதை வந்து எனி டைம் ஓடிட்டு தானே இருக்குது, அதில் பண்ணுறதுல என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உண்மையிலேயே கார்ட்டூன் சாங்ஸ்க்கோ இல்லை கார்ட்டூன் வீடியோஸுக்கோ நான் வந்து எதிராளி கிடையாது. அதை வந்து நல்ல குவாலிட்டியாக பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. இங்கே என்ன ஆகி போச்சுன்னா, இங்கே ஒரு ஆள் வந்து யூடியூப் டிப்ஸ் போடுறேன்ற பேரில் காப்பி பண்ணி நீங்கள் வீடியோ போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் கார்ட்டூன் சேனல் ஆரம்பிச்சிக்கலாம், கோலம் சேனல் ஆரம்பிச்சிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷமாக சொல்லிகிட்ருக்காரு. அதை பார்த்து பல பேர் இந்த மாதிரி சேனல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், 4000 வீடியோஸ் இவங்க போட்டிருக்காங்க. அதில் 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இவங்க கெயின் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்கக்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள், மாறவே மாட்டாங்க. இப்போ நான் வந்து வீடியோ போடுறேன்ல, அட்லீஸ்ட் யாராவது 1000ல் ஒரு ஆளாச்சும் திருந்துவாங்கன்றதுக்காக தான் நான் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து ஒரு ஆப் இருக்குங்க. அந்த ஆப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி சீன் செட் பண்ணி கேரக்டர்ஸ்லாம் வச்சுக்க முடியும். இதில் இவங்களுக்கு வந்து உண்மையிலேயே அந்த காமெடி சென்ஸோ இல்லை கதை சொல்லும் திறனோ எதுவுமே கிடையாது. வீடியோ மேக் பண்ணணும், அதில் ₹1 ஏர்ன் பண்ணணும், ₹2 ஏர்ன் பண்ணணும். இந்த மாதிரி மணி ஓரியன்டாக க்ரியேட் பண்ணுறாங்க. இது ஒரு சேனல் கிடையாதுங்க, இது மாதிரி 1,00,000 சேனல் இருக்குன்னு இன்னொரு சேனல் காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி பேட்டர்னில், அப்போ ஒரே மாதிரி பேட்டர்னில் உங்களுக்கு 1,00,000 இருக்கும்போது அங்கே வந்து உங்களுக்கு வருமானமும் கம்மியாகும், இன்னமும் வரதான் போகுது. நாளைக்கு இன்னொரு சேனல் அதே மாதிரி வரப்போகுது, ஒரே மாதிரி கேரக்டரில் வரப்போகுது. அப்போ எதற்காக இதை பண்ணுறீங்க? சில பேர் வந்து என்னங்க இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் நீங்கள் காட்டுறீங்க, இது கரெக்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், என்னை பற்றி ஒருத்தவங்க பேட் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதை நான் வந்து என்னுடைய வீடியோவில் நான் போட்டிருந்தேன். ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் எதுக்காக இதை வந்து பொதுவாக ஷேர் பண்ணுறீங்க வீடியோவில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பர்சனலாக பண்ண வாட்ஸ்அப் சேட்டை நான் காட்டல, சரிங்களா? சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது எல்லாரும் பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தானே நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, ப்ரைவேட்டாக ஷேர் பண்ணுறீங்க இல்லை. அதை எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்,
என்னுடைய வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ வந்து நான் மற்றவங்களுடைய சேனல்ஸை எடுத்து காட்டுறேன்ல, ஸோ நான் வந்து மற்றவங்களுடைய சேனல்ஸை என்னுடைய வீடியோஸில் எடுத்து காட்டுறேன்ல, இதனால் நான் வந்து ஹேட் ஸ்பீச் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து தாக்கி பேசுகிறத நான் பண்ணக்கூடாது. நான் வந்து ஃபேர் கிரிட்டிசிசம் பண்ணலாம், நான் வந்து நியூஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஃபேர் கிரிட்டிசிசம் பண்ணுறேன். இதை பார்க்கும்போது அந்த சேனல் ஓனரே தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கிட்டு பிஸ்னஸ் ஓரியன்டாக அவங்க போவாங்க. அவங்களோட எண்ணம் பணம் தானே தவிர யூடியூப் கிடையாது. அந்த பணம் சம்பாதிக்க 1000 வழிகள் இருக்குது. அவங்க இப்போ நிறைய பேர் ஒரு கூட பின்னி கூட வீடியோவை போட்டு அதில் சம்பாதிக்கிறாங்க. அது பாருங்களேன், ஒரு நேர்மையான வழியாக இருக்குது. நீங்கள் வந்து ஓபி அடிச்சிட்ருக்கீங்க. அடுத்த சேனல் பார்க்கலாம். இப்போ இவருடைய வீடியோஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில் கூட. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவரை மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிடக்கூடாதுங்க. இப்போ வந்து ரஜினிகாந்த் பற்றி போடுறாரு, அதில் ரஜினிகாந்தோடைய வீடியோஸ் போடும்போது அதில் காப்பிரைட் வரும், அதில் அவர் சம்பாதிக்க மாட்டார். இப்போ அடுத்து என்ன பண்ணுறாரு, யூடியூப் பற்றி போடுறாரு, இளையராஜா பற்றி போடுறாரு, அடுத்து ரத்தன் டாட்டா பற்றி 2 வீடியோ போட்டிருக்காரு, காலையில் எப்படி எந்திரிக்கணும் அப்படின்னு மோட்டிவேஷன் போட்டிருக்காரு, ஜாப்பனீஸ் சீக்ரெட்ஸ், லேசினஸ்ஸை, ப்ரொடக்டிவிட்டி பற்றி போட்டிருக்காரு, மூவி ரிவ்யூ போட்டிருக்காரு. இப்போ நீங்கள் வந்து இது மாதிரி இவர் க்ரியேட் பண்ணுறதுனால நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடாதுங்க. இதில் வந்து காப்பிரைட் வருங்க. இன்னொன்று என்னென்னா, சில பேருக்கு யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணுன்ற நீடு இருக்காதுங்க. இப்போ எனக்கே ஒரு கிளைண்ட் இருக்காங்க, டாக்ஸ் வாய்ஸ் தமிழ்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க, ப்ரீத்தி அவங்களுடைய நேமு. அவங்க சேனலை மானிட்டைஸ் பண்ணது நான் தான். என்னுடைய கோச்சிங் வந்து தான் அவங்களுடைய சேனல் மானிட்டைஸ் ஆச்சு. அவங்களுக்கு பணம்ன்றது செகண்டரி. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டாக் பற்றின அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். இப்போ இதுவே மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி நிலைமை இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக தான் யூடியூப்க்கு வராங்க. அவங்க இந்த மாதிரிலாம் இப்போ ஒரு போடுற வீடியோக்கெலாம் காப்பிரைட் வந்தாலும் பரவாயில்லைன்னு அவங்களால க்ரியேட் பண்ண முடியாது. இவர் என்ன பண்ணுவார், இளையராஜா பற்றி ஒரு வீடியோ போடுறாருன்னா அவருக்கு தெரியும் இதில் வந்து காப்பிரைட் வருன்றது, இதில் வருமானம் வராதுன்றது. இருந்தாலும் ஒரு பேஷனுக்காக இதை பண்ணுறாரு. அடுத்த சேனல் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமையல் சேனல் தாங்க. இப்போ பாருங்களேன், இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ யூடியூப்னு வந்துச்சுனாலே எல்லாருமே சமையல் சேனல், முக்கியமாக பெண்கள் வந்து சமையல் சேனல் தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வருவோ இல்லையோ, இப்போ இங்கே பாருங்களேன், ஒரு சட்டியை வந்து இதில் ஏதாவது உங்களுக்கு புரியுது, ஒரு வெங்காயத்தை உரிச்சு காட்டுறாங்க, ஒரு சட்டி வந்து எந்த நிலைமையில் இருக்குது பாருங்கள், ஒரு சாப்பிடக்கூடிய நிலைமையிலையாவது இருக்கா? இது மாதிரி 1000, 1 லட்சம், 2 லட்சம், எனக்கு வந்து கணக்கே கிடையாது, இந்த மாதிரி லட்சம் சேனல் இருக்குது. இப்படி இருக்கிறதுனால 1000 வியூஸ் போனால் கூட 15 ரூபா தான் ஏர்ன் பண்ணுறாங்க. இன்னொன்று என்னென்னா, வீட்டில் வேறு சொல்லியிருப்பாங்க நான் வந்து சேனல் ஆரம்பிக்கிறேன், ஒரு 300 வீடியோ வேறு போட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு வீடியோவுக்கு 200 வியூ, இன்னொரு வீடியோவுக்கு 300 வியூ போகும். அந்த சேனலை டெலீட் பண்ணவும் முடியாமல், அதாவது மெல்லவும் முடியாமல், முழுங்கவும் முடியாமல் அந்த சேனலை வந்து ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்து இன்னொருத்தவங்க ஆரம்பித்து, அதாவது ஒருத்தவங்களை பார்த்து இன்னொருத்தவங்க ஆரம்பிச்சிட்ருப்பாங்க. இதில் வந்து அதாவது இவங்க நினைக்கிற வருமானத்தை ஈட்டவே முடியாது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அதாவது வீடியோஸில் வந்து ஏதோ ஒரு சீனிக்கான வீடியோஸ் எடுத்து காப்பி பண்ணி போடுறது. இப்போ பாருங்களேன், ஒரு கிரிக்கெட்டில் விளையாண்டதை அப்படி எடுத்து போடுறது, இல்லை யாரோ ஒரு ஆள் பேசுனாங்கன்னா அதை எடுத்து போடுறது. இந்த மாதிரி இது வந்து யூடியூபே கிடையாது, இதில் வருமானம்ன்றது கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் டீச்சரா, இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸை கெயின் பண்ணுறதுக்காக யூடியூப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டெக்ஸ்டைல்ஸ் ஓனரா, டெக்ஸ்டைல்ஸில் உங்களுக்கு நிறையா கஸ்டமர்ஸ் வேணும்னா நீங்கள் யூடியூப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னா யூடியூப் பண்ணுங்கள். இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக யூடியூப் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க, எனக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா அதை போய் கற்றுக்கோங்க. நீங்கள் ஏன் யூடியூப்பில் வர்ற அந்த 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் 200 ரூபாய்க்காக நீங்கள் வந்து வீடியோ போட்டுட்ருக்கீங்க? அடுத்த சேனல் பாருங்கள், இந்த மாதிரி அதாவது ஒரு டீட்டெயில்டான வீடியோஸ் வந்து போடுறதுங்க. அதாவது சம் 1, சாப்டர் 1, கொஸ்டின் நம்பர் 1, இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறதுக்காக யூடியூப்க்கு வரமாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், மேலோட்டமாக உங்களுடைய மெமரி பவரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லுங்கள். சரிங்களா? ரொம்ப டீட்டெயிலாக சொல்லாதீங்க. டீட்டெயிலுன்றது உங்களுடைய கிளாஸில் வந்து சொல்லலாமே ஒழிய இங்கே வந்து இன்டெப்த்தான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வந்து இடம் கிடையாது.
அதாவது இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஏதோ ஒரு பார்ட் டைமாக பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபுல் டைம் யூடியூபராக மாறவே முடியாது. அடுத்த சேனல்ஸ் பாருங்களேன், எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் எல்லாத்த பற்றி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறது, ஒரு எக்ஸசைஸ் பற்றி போடுறது, இப்போ பாருங்களேன் மைக்கு பற்றி போடுறது, ஒரு ஸ்டோரி சொல்கிறது, காக்ரோச் ஒன் இன்ஃபர்மேஷன், அதாவது ரொம்ப இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. அதாவது நெட்லேயே இருக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன். ஒரு சாட் ஜிபிடியில் வருது, ஒரு ஷேர் சாட்டில் வருது, ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஒரு 30 செகண்ட் 40 செகண்டில் சொல்கிறாங்க. இதை வந்து அதாவது லோ எஃபோர்ட்டாக, அதாவது காந்திஜி எப்போ பிறந்தார் தெரியுமா, உலகத்தின் நீளமான நதியுடைய மகத்துவம் தெரியுமா, ஆப்பிளை சாப்பிட்டால் நம்ம உடம்புக்கு என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா, கீரையின் நன்மைகள் உனக்கு தெரியுமா, இந்த மாதிரி அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சிருவோம். இப்போ பில்கேட்ஸ் எப்படி வளர்ச்சி அடைந்தார் தெரியுமா, பில்கேட்ஸ் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டாருன்றது உலகத்துக்கே தெரியும் இல்லையா. இப்போ பாருங்களேன், ஒலிம்பிக்ஸ் மெடல் எவ்வளவு மதிப்பு உங்களுக்கு தெரியுமா? ஒலிம்பிக்ஸ் மெடல் உலகத்தில் மதிப்பு இல்லை அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்லை மதிப்பு குறைஞ்சி போச்சுன்னு யாராவது சொல்லுவாங்களா? இதனால தான் என்ன ஆகுது, உங்களுக்கு வியூஸ் வந்து போகலை. அடுத்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டெக்ஸ்ட் மாதிரி எழுதுறது, சரிங்களா? இதெல்லாம் வந்து யூடியூபுக்கான விஷயங்கள் இல்லைன்றது வந்து இவங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணுறாங்க, மேலே ஒரு வீடியோ போட்டுட்டு இதே விஷயத்தை வந்து ஒரு பெரிய யூடியூபர் என்ன பண்ணியிருக்காரு, நீங்கள் ரியாக்ஷன் மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து வியூஸ் வரும்ன்றதுக்காக. இப்போ உங்களுக்கு தெரியல யூடியூப்னா என்னன்னு தெரியல, என்ன பண்ணுறாங்க, லிரிக்ஸ் எழுதுகிறாங்க. ஒரு பாட்டு இருக்குன்னா அதோடைய லிரிக்ஸ் எழுதுகிறாங்க, ஒரு கையெழுத்து போடுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அடுத்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லைவ் வர்றதுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ வீடியோ போட்டிருக்காங்க பாருங்கள், 559 வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஃபுல்லாமே லைவ் தான். லைவ் வந்துட்டு அக்கா தம்பி இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க, இன்றைக்கி குளிச்சிங்களா, இன்றைக்கி வேலைக்கு போனீங்களா, சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, பிரதர் என்ன பண்ணுறாங்க, மாமியார் என்ன பண்ணுறாங்க, இப்படியே இது வந்து என்ன. இப்போ நான் வந்து உள்ளே வரேன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சேனலுக்குள்ளே வரேன்னா என்ன இருக்க போகுது, இந்த வீடியோவில் வந்து ஒரு கதைகள் இருக்குது. இட்லி சாப்பிட்டீங்களா, தோசை சாப்பிட்டீங்களா, தோசைக்கு என்ன வச்சுக்கிட்டீங்க கதை இருக்குது. இதே கதை தான் இங்கேயே இருக்கும். அடுத்த கதையும் இதே தான். இது வந்து ஹைலைட்டாக பார்க்குறதுக்கு என்ன இருக்குது. அடுத்த சேனல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் சேனல்ஸ். இதுவும் அதாவது இந்த யூடியூப் டிப்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, மேலே ஒரு வீடியோ போட்டுருங்க, கீழே உங்களுடைய ஃபேஸ் வச்சுட்டு நீங்கள் ரியாக்ஷன் மட்டும் கொடுங்க. இது நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, உட்காந்தாத்துலேயே சம்பாதிக்கலாம், ஈஸியாக நீங்கள் பண்ணலாம், ஒரு ஷார்ட்கட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் நிறைய சேனல்ஸுன்றது வந்துருச்சு. இங்கே பாருங்களேன், ஒரு 4 வியூஸு, 36 வியூஸு, 16 வியூஸு, எல்லாத்துக்குமே ஒரே டைட்டில் தான். இதெல்லாம் எதற்காக பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே காரணம் தான், பணம் சம்பாதிக்கணும். மற்றவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கா இல்லையா அதை பற்றிலாம் நம்மளுக்கு கவலை இல்லை, என்ன வேணால் பண்ணலாம், சரிங்களா? இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவர் டெத் ஆகிட்டார், அவருடைய ஃபோட்டோ போட்டுட்டு யாரோ ஒரு ஆள் டெத் ஆனது, ஒரு நார்த் இந்தியாவில் டெத் ஆகிருப்பாங்கள்ல, அந்த வீடியோலாம் எடுத்து அப்படியே போட்டு ஒரு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஒரு பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் தான். ஸோ என்ன பண்ணலாம், இப்போ பாருங்கள் எல்லாமே ஒரே டைட்டில். ஸோ இந்த மாதிரி போடுறாங்க, இதை பார்த்துட்டு ஒரு 4 பேர் க்ரியேட் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கே, பணம் சம்பாதிக்கிறது இவ்வளோ ஈஸியாக, நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சி வீடியோ போடுவாங்க. அதில் எந்த ஒரு வேல்யூமே இல்லை. இப்போ பாருங்கள், இவர் வந்து 5 லட்சத்தி சில்லற சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. இதனால் என்ன பயன், ஒன்றுமே கிடையாது. இப்போ இதே மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் பார்த்திங்கன்னா, ஜஸ்ட்டு ரியாக்ஷன். இவர் வந்து கேட்டார் என்கிட்ட, என்னுடைய சேனலுக்கு என்ன குறைகள் இருக்குது சொல்லுங்கள். நான் சொன்னேன், உங்கள் சேனலே குறைதாங்க, நீங்கள் வேறு சேனல் தான் ஆரம்பிக்கணும்னு நான் சொன்னேன். அடுத்த சேனல் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஷார்ட் சேனலுங்க. அதாவது சும்மா லிப்ஸிங் பண்ணி போட்டுட்டு, ஒரு ஃபில்டர் போட்டு, நல்லா மேக்கப் போட்டு, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு, சும்மா ஒரு டான்ஸ் ஆட தெரியல கூட ஒரு டான்ஸ் ஆடிட்டு, இவங்கள மட்டும் நான் சொல்லலை, இது ஒரு ரெப்ரசன்டேஷனாக தான் நான் காமிக்கிறேன். அதாவது ஒரு ஆள் இது மாதிரி கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் டெய்லி லைவ் வருவாங்க. லைவ் வந்துட்டு எதையோ ஒரு கதையை பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் யாராவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போடுவாங்க, அவங்களுக்கு வந்து வாழ்க்கை தத்துவத்தை வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோவில் வந்து என்ன மாதிரி சேனல்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. அதாவது என்னுடைய சேனல்லையாக இருக்கட்டும், இல்லை யூடியூப் டிப்ஸ் பார்க்கக்கூடிய பலருடைய சேனல்லையாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பெரும்பாலான பேர் இருக்காங்க. யூடியூப்னால் என்னன்னே உங்களுக்கு தெரியல,
நான் என்ன சொல்வேன்னா, என்னுடைய கிளைண்ட்ஸ் இன்டர்வியூ இருக்குது, அதை போய் பாருங்கள். அவங்க இன்டர்வியூ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி நம்ம சேனலை ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸையும் பாருங்கள். அதாவது நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு வரீங்க, அதை விட்டுட்டு இந்த மாதிரி வியூஸ் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க, சரிங்களா? அதாவது வியூஸ் முக்கியம் இல்லை, ரைட் வியூஸ் தான் முக்கியம்.